ஐயாவின் நினைவு வாழும் வரை நாம் இறுதி மூச்சு இருக்கும் வரை ஐயாவின் மூச்சை நினைவு கொள்வோம். ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தும்போது ஆடல் ஐயா தான். பக்கத்து பையன் பாலித்தல்னு சொல்லிட்டு பேர் பார்த்து நாங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து ஐயா ஒரு புதிய நபர்களை பார்க்கும்போது எவ்வளோ நிறைய பேர் தவிர்த்து பேசுவாங்க. ஆனால் ஐயா பக்கத்தில் உட்காரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. என்ன நோக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் படிப்பு பாதியில் இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ஒன்று விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ கடை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஐயா ஆடல் ஐயா விட்டாத, நீ அவருக்கு துணையாக அவர் உனக்கு துணையாக இருப்பார், அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னார். கட்டாயம் நான் அவரை செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடல் ஐயா எங்கே போனாலும் ஆடல் ஐயா விடுறதில்லை. கிளம்பு என்ன செல்வம் வரையா அப்படின்னு சின்ன வண்டி இருக்கு, அதுதான் வண்டியில் ஏற மாட்டார் ஐயா. அவர் சைக்கிளில் வந்தாலும் எங்கள் மூலிக்கு போவாங்க. எங்கே போனாலும் மூலிகை போயிட்டு சைக்கிளில் வந்து ஐயா இருப்பார். அங்கே போகிறப்போ ஐயா வரும்போது கட்டாயம் எனக்கு அலைபேசி சொல்கிறது வீட்டுக்கு நேரம் வந்து நான் ஒரு வீட்டுக்கு அவர் எங்கள் வீட்டுக்கு வரணும், நான் அவர் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கம்மியாக வந்து இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை. அங்கேயே தான் இருப்பேன். அங்கேயே தேனீர் இருந்தது, சாப்பாடு எல்லாம் எதாக இருந்தாலும் நொறுக்கு தேனீர்கள் வந்து ஐயா அந்த கடலை அதெல்லாம் வச்சுருப்பாரு. வந்தோடனே வச்சு ஐயா பேசிட்டு இலங்கை மன்றம் பற்றி அடிக்கடி அவருடைய கதைகள், அவருடைய புத்தகங்கள், அவருடைய அதாவது திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி, அவருடைய இலங்கை மன்றம் சொன்னது அப்படியே நிறைய புத்தகங்கள் ஐயா பார்ப்பேன். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது 4000 புத்தகத்துக்கு மேலே இலங்கை மன்றம் ஐயா வந்து எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 4000 புத்தகமா? ஒரு புத்தகம் 2 புத்தகம் எழுதுறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4000 புத்தகத்துக்கு மேலே வந்து ஐயா எழுதியிருக்காருன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு, தமிழர்களுக்கு சிறப்பு. எனவே 4000 புத்தகம் எழுதினவரே நமக்கு ரொம்ப நிறைய. அப்படிங்கும்போது 4000 புத்தகம் எழுதினவர் ரொம்ப சாதாரணம். ரொம்ப 2 புத்தகம் எழுதினோடனே நான் காலரை தூக்கிட்டு அங்கிட்டு அலங்கிட்டு இருக்காரு. 4000 புத்தகம் எழுதிட்டு ரொம்ப அருமையாக, ரொம்ப பொறுமையாக, ரொம்ப பொறுமை